இன்றைக்கி தை மாதம் வளர்பிறை உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்ற பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி. ரொம்ப ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கோதுமை குருணையில் ஒரு பால் பாயசம் பண்ண போகிறோம். கல்கண்டு போட்டு பௌர்ணமிங்கிறனால வெண்மை நிறம். இன்னைக்கு தைச்சவாழை பௌர்ணமி பூச நட்சத்திரம் எல்லாமே இருக்கிறதுனால நைவேத்தியத்துக்கு சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சேன். ஆமாம், தைப்பூசத்துக்கு நம்ம முருகனை பற்றி நிறைய பேசியிருக்கோம், நிறைய பூஜை பஞ்சாமிர்தம் பண்ணியிருக்கோம், கந்தரப்பம் பண்ணியிருக்கோம், அப்புறம் திணை லட்டு பண்ணியிருக்கோம். எப்பயுமே நிறைய பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி பௌர்ணமி கூட்டிருந்தேன், இந்த வாட்டி இது பண்ணலான்னு நினச்சேன் நான். கோதுமை குருணையில் கல்கண்டு போட்ட பால் பாயசம். கோதுமை குருணை எடுத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பயத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா அலமின்ட்டு நெய்யில் வறுத்துன்ட்டு வேக வச்சதுக்கப்புறம் பால், கல்கண்டு, அந்த வெல்லம் போட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். அவ்வளோதான். இது ஒரு அலமின்ட்டேன், களைஞ்சிட்டேன். இது வந்து நெய் காய்ச்சின பாத்திரம் தான், அதனால தான் அப்படியே நெய் கொஞ்சம் இருக்கு, அதிலே போட்டுட்டு இது பண்ணிடுச்சு. சும்மா லேசாக வதக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஜலம் விட்டு நல்லா தைப்பூசத்துக்கு வந்து நான் பெருமாள் பற்றி சொல்கிறேன்ல. பெருமாள் பற்றி பார்க்கலாமே. பார்க்கலாம். இந்த பூச நட்சத்திரங்கிறது வந்து இந்த பௌர்ணமியில் வரனால படிப்புகளுக்கெல்லாம் வந்து உகந்த ஸ்தலம்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஸ்தலம் பார்க்கலாம் இன்னைக்கு. சூப்பர். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். வேண்டுங்க, இன்னொரு 2 செகண்ட்ஸ். வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை, இந்த இது கல்கண்டு வெள்ளத்தையும் போட்டுருவேன். அது என்ன கரைஞ்சி கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும், கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் பால் விட்டாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், வெயில வறுத்துக்கிறேன். என்னென்ன போட்டுருக்கோம்? பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ், வால்நட் போட்டிருக்கேன். பால் விட்டுட்டு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமம் தைப்பூசத்துக்கு பண்ணியாச்சு, பெருமாளுக்கு பண்ணியாச்சு. உத்தராயண புண்ணிய காலம், பௌர்ணமி திதி, தை மாதம் பூச நட்சத்திரம். அதுக்கு நம்ம வந்து கல்கண்டு போட்டு கோதுமை குருணையில் பால் பாயசம் பண்ணியாச்சு. சூப்பர். மெதுவாக சொல்கிறீங்க, மெதுவாக சொல்கிறீங்க. அப்படியா? ஏதோ மைண்டில் பெருமாள் வச்சு வச்சுருக்கீங்களா? நல்லா இருந்தது நீங்கள் சொன்னீங்களே, அதாவது பெருமாள் சூப்பராக இருந்தது. பெருமாளை பார்க்க எப்படி சீர்நீட்டில் இருந்து அந்த சைனா குளத்தில் பெருமாளை பார்த்துட்டு எழுந்து வர மனசே வராது. அதே இவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை மாதிரியே இருப்பாரு. அதாவது ஒரு வாலிப வயசுல இருக்க பசங்க அதே மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவரை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே வராது. படியேறி போய் பார்க்கறதுக்கு பெருந்தேவி தாயார் அதுக்கு மேலே இருப்பான். தாயாரையும் பார்த்துட்டே இருக்கலாம். சூப்பர். அதே நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஓகே, ஆயிடுச்சு. தேங்க்யூ. நம்ம வருஷம் தைப்பூசும் போது முருகருக்கு பஞ்சாமிர்தம், அது மாதிரி கந்தரப்பம், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். முருகனை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த தைப்பூசத்துக்கு வந்து பௌர்ணமி வேறு இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது. பெருமாள் பற்றி எதாவது சொல்லுங்க. தைப்பூசம் பௌர்ணமி ஒரு முக்கியமான ஸ்தலம் வந்து பெருமாள் சம்பந்தப்பட்ட ஸ்தலம் இருக்கு பூச நட்சத்திரத்துக்கு. அது என்ன ஸ்தலம் அப்படின்னா, அந்த கதையிலேருந்து ஆரம்பிப்போம். பிரளய காலத்தில் பெருமாள் வந்து பிரம்மாவை படைச்சு, பிரம்மாவுக்கு வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த லோகத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறார். பிரம்மாவும் அது மாதிரி படைச்சுட்டு இருக்கார். படைச்சதுக்கு அப்புறம் பிரம்மாவுக்கு ஒரு தடவை பெருமாளை அதே தரிசனத்தை இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி பிரளய காலத்தில் இருக்கிற மாதிரி ஆதிசேஷன் மேலே இருக்கிற மாதிரி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு பிரம்மா ஆசைப்படுறார். அப்போது பெருமாள் சொல்கிறார், இது அதே மாதிரி இன்னொரு பிரத்யட்சமாக வரணும் அப்படின்னா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். 1000 அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு பிரம்மாக்கே வந்து ரொம்ப காலமாகும். பிரம்மாக்கோட ஆயுள்ங்கிறது வந்து பல சதுர்யுகம். அவருக்கே பல காலமாகும் 1000 அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு. அப்படி சொல்லிட்டு பெருமாளே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாரு. என்ன? அது ஒரு ஸ்தலம் இருக்குது, அந்த ஸ்தலத்தில் நீ போய் ஒரே ஒரு தடவை அஸ்வமேத யாகம் பண்ணால் 1000 அஸ்வமேத யாகம் பண்ண பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தை சொல்கிறார். ஆமாம், இந்த காஞ்சிபுரம் ஸ்தலம் வந்து இன்றைக்கும்
அந்த ஸ்தலத்தில் போய் ஒரே ஒரு நன்மை, ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோ. யாருக்கோ ஒரு தானமோ ஒரு அன்னதானமோ முடியாத அவளுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா 1000 மடங்கு பலன் உண்டு அந்த ஸ்தலத்துக்கு. முக்தி ஸ்தலங்களில், இந்தியாவில் இருக்கிற முக்தி ஸ்தலங்களில் அது ஒன்று முக்கியமான ஸ்தலம். சரிங்க, அங்கே அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு பிரம்மா முடிவு பண்ணி தேவர்களோட சிற்பி விஸ்வகர்மாவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு நகரம் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு நகர அமைப்பு பண்ணிட்டு இருக்கார் விஸ்வகர்மா. பண்ணதுக்கப்புறம் இங்கே அஸ்வமேத யாகம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் யாகம் பண்ணுறதுக்கு பிரம்மாவுடைய பத்னி சரஸ்வதி வரணும். அந்த சமயத்தில் பிரம்மாக்கும் சரஸ்வதிக்கும் நல்ல டேர்ம்ஸ் இல்லை. அப்போ சரஸ்வதி வரமாட்டேன் அப்படின்னு நடமுடிக்கிறான். பிரம்மாவுக்கும் நம்ம நல்ல காரியம் பெருமாளை நினச்சி பண்ணுறோம், யாகம் பண்ணுறோம், வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு நீ வரலைன்னா பரவாயில்ல நானே பண்ணுறேன்னு பண்ண ஆரம்பிக்கிறார். வசிஷ்டர், அவருடைய பையன் வசிஷ்டர், வசிஷ்டர்லாம் தூது அனுப்புகிறார் சரஸ்வதிக்கு. சரஸ்வதி வரவே மாட்டேங்கிறான். ஆரம்பிச்சிட்டார். சரஸ்வதி கோவம். பெரிய ஒரு நதியாக வேகமாக நதியாக அந்த அஸ்வமேத யாகத்தை கலைக்கணும்னு வரா. பிரம்மா பயந்துறாரு, இப்படி வராளே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. கதியே இல்லாதவளுக்கு கதி யாரு? பெருமாள். டக்குன்னு பெருமாளை நினைக்கிறார். என்ன பண்ணுறதுன்னொடனே பெருமாள் ஆதிசேஷன் படுக்கையில் அந்த நதிக்கு குறுக்க ஒரு அணையை போட்டுறாரு. அந்த நதி வேகமாக வந்தனால வேகவதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேகத்தை தடுத்தனால அந்த அணைக்கு பேர் வேகாசேது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அணையை கட்டி அந்த வேகத்தை குறைச்ச உடனே அப்புறம் சரஸ்வதி பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் பிரம்மாவும் சரஸ்வதியும் சேர்ந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறான். அந்த யாகத்தை தொடர்றான். இந்த யாகம் பண்ணுறான். பண்ணதுக்கப்புறம் அத்திகிரி வரதன் அங்கே வரார். வரதராஜ பெருமாள். இன்றைக்கும் பார்த்தா வரதராஜனை பார்த்தா அப்படியே புன் சிரிப்பில் அப்படியே சிரிச்ச ஒரு முகம், திருமுகம் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த வரதன் அப்படின்னா கேட்ட வரத்தெல்லாம் கொடுப்பார். கொடுக்கறது சும்மா கொடுக்கல, புன்னகையோடு கொடுப்பார், சந்தோஷமாக கொடுப்பார். எப்பவுமே வாங்குற வாழ்க்கை தான் சந்தோஷம் இருக்கும், கொடுக்குற வாழ்க்கை அதை விட சந்தோஷம் அந்த பெருமாளுக்கு. நமக்கு கொடுக்கறதுக்கு நம்மளை விட அவருக்கு தான் சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு பெருமாள். அந்த பெருமாளை கிருதாயுகத்தில் பிரம்மா பிரதிஷ்டை பண்ணி சேவிச்ச பெருமாள். கலியுகத்தில் நம்மெல்லாம் சேவிக்கிறோம், ஆதிசேஷன் சேவிக்கிறார். துவாபர யுகத்தில் அது சேவிச்சது யார் அப்படின்னா பிரகஸ்பதி. பிரகஸ்பதி யாரு? தேவர்களுடைய குரு. இந்த பிரகஸ்பதிக்கு உரிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த தை மாதம் அப்படிங்கிறது உத்தராயண காலம், உத்தராயண புண்ணிய காலம். இந்த தை மாசத்துல வர பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியோட வரும். இந்த பிரகஸ்பதி அறிவு கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். பௌர்ணமி திதி, உத்தராயண புண்ணிய காலம், பிரகஸ்பதியோட உரிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறனால குழந்தைகளுக்கு நல்ல அறிவு வர்றதுக்கு, ஞானம், படிப்பில் சிறந்து விழுறதுக்கு, ஆளுமை சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த கோவில், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு புண்ணியஸ்தலம். தைப்பூசத்துக்கு நம்ம ஒரு தைப்பூசத்துக்கும் முருகனையும் சேவிக்கலாம், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளையும் சேவிக்கணும். போய் குழந்தைகளை கூட்டின்னு போய் சேவிச்சுட்டு வரணும். அறிவு கடவுள் இது. சூப்பர்ல. வரதராஜ பெருமாள் சொல்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். ஆமாம், பார்த்துட்டே இருக்கலாம். சின்ன பையன் அப்படியே சிரிச்சுக்கிற மாதிரி அழகு சொட்டும் சிரிப்பு, புன்னகை முகம் அப்படியே அப்படியே இப்போ இந்த குழி தெரியும். ஆமாம், அஜானுபாவாக இருப்பார், நல்லா சிரிப்பார். சூப்பர். ஓகே, தைப்பூசத்துக்கு அது அங்கே பெருமாள் காஞ்சி வரது அவ்வளோ விசேஷம். ஆமாம், அவ்வளோ விசேஷம். ஓகே, தேங்க்யூ.